அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 ராசி இருக்காங்க, 12 ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க புத்திசாலியா முட்டாளா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல மேசராசி. மேசராசிக்காரங்க நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை சமயத்துக்கு தீட்ட தெரியாது. அதாவது சமயத்தில் அந்த புத்திசாலித்தனம் உதவி செய்யாது. சரிங்களா? அதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு தேவையான சமயத்தில் புத்தி ஒர்க் அவுட் ஆகாது, வேலை செய்யாது. ஆனால் மற்ற நேரத்தில் தெளிவாக இருப்பாங்க, பேசுகிறதெல்லாம் மக்கனையாக பேசுவாங்க. ஆனால் சமயத்துக்கு அவன் புத்தி வேலை செய்யும். மிதுன ராசிக்காரங்க இவங்கக்கிட்ட புத்திசாலித்தனம் நிறைய இருக்கும், சமயோஜித அறிவு ரொம்ப இருக்கும். அதே நேரத்தில் தேவையான சமயத்தில் பயன்படுத்துவாங்க, தேவையான சமயத்தில் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவாங்க. கடகராசிக்காரங்க இவங்க அப்பப்போ புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, அப்பப்போ தான் புத்தி வேலை செய்யும். மற்ற நேரம் எனக்கு நேரம் பேசாமல் இருக்கும். சிம்மராசிக்காரங்க புத்தி பயங்கரமாக வேலை செய்யும். ஆனால் நோ யூஸ், பிரயோஜனமே இல்லை. ஏன்னா வெளியே நாட்டாமல் இருப்பேன். சிம்மராசிக்காரங்க வெளி தோற்றத்துக்கு பெரிய நம்ம நாட்டாமையாக இருப்பார். ஆனால் வீட்டில் அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. அதே போல் தான் அவர் பேச்சு பெரிய அளவில் பேசுவார். ஆனால் இவருடைய பேச்சை பெரும்பாலானவங்க கேட்க மாட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகாது. இவருக்கு புத்திசாலித்தனம் இவருக்கு வேலை செய்யாது. கன்னிராசிக்காரங்க பார்க்க முட்டாள் மாதிரி இருப்பாங்க, ஆனால் செம தெளிவாக இருக்காங்க. புத்திசாலித்தனத்தில் தெளிவாக இருப்பாங்க. தேவையான இடத்துல சரியான அந்த அறிவை பயன்படுத்திக்க. அதாவது கன்னி ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு புத்திசாலித்தனமும் முட்டாள்தனமும் சரிசமமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க இவர் ரொம்ப டேலண்ட்டு, புத்திசாலித்தனம் இருக்கும். ஆனால் கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கோபக்காரர். கோபம் வந்துருச்சுன்னா இவருக்கு புத்தி வேலை செய்யாது, அவ்வளோ பிரயோஜனம்லாம் போயிடும். தனுசு ராசிக்காரங்களை பார்த்தா இவங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியும், ஆனால் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தனுசு. மகர ராசிக்காரங்க இருக்காங்களே, இவங்க பண விஷயத்தில் ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க, பண விஷயத்தில் ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. ஆனால் மற்ற விஷயத்தில் மக்கு மாதிரி இருப்பாங்க. மற்ற விஷயங்களில் மங்குடி மாதிரி இருப்பேன், ஆனால் பணம் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா கணக்கு வச்சுக்கிறதுல இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கட்டும், எல்லாமே அந்த பணம் விஷயத்தில் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு இயற்கையாகவே நல்ல டேலண்ட் இருக்கும், புத்திசாலித்தனம்லாம் நிறையா தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? மீனராசிக்காரங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தெரியும். ஆனால் அவன் செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமாக இருக்கும். நல்ல புத்திசாலித்தனம் மீனராசிக்காரங்கிட்ட இருக்கும். தேவையான சமயத்தில் டக்குன்னு பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆளை சாதாரணமாக பார்க்கும்போது அவங்கள இடப்பட முடியாது. இவங்களா இப்படிலாம் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க மீனராசிக்காரங்க. ஸோ இதனால் 12 ராசிக்காரங்களில் இந்த மெத்தடில் தான் அவங்க எல்லா ராசிக்காரங்களும் அவங்கவுங்க அந்த குணத்தின் அடிப்படையில் புத்திசாலித்தனம் இருக்கும். நன்றி, வணக்கம்.